செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். மார்கழி மாதம் நாளே ஆண்டாள், திருப்பாவை, அதோட வைகுண்ட ஏகாதேசி திருநாள். நித்தமும் திருப்பாவை படிச்சு ஆண்டாளோட அழகான அவங்களோட காதலை நாம சிலாகிச்சுட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாம மார்கழி மாதத்தோட நிறைவா வைகுண்ட ஏகாதசி திருநாள் அன்னைக்கு சொர்க்கவாசல் வழியா நுழைஞ்சு பெருமாளையும் தரிசனம் பண்ணோம். ஆனா அந்த விழாவோட இன்னொரு முக்கியமான விழாவும் ஸ்ரீரங்கத்துல நடைபெற்று வருது, நம்மாழ்வார் உற்சவம். அதை பத்தி தான் நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். பூலோக வைகுண்டமான திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்ல நடக்கும் விழாக்களில் ரொம்ப முக்கியமானது மார்கழி மாதத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா. ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசி விழாவானது 22 நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்படுது. இதுல முதல் 10 நாட்கள் பகல் 10 உற்சவமும் அடுத்த 10 நாட்கள் ராப்பத்து உற்சவமும் நடைபெறும். அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய 10 நாட்களும் பிந்தைய 10 நாட்களும் என மொத்தம் 20 நாட்கள் இவ்விழா நடத்தப்படும். இந்த 22 நாட்களும் 4000 திவ்ய பிரபந்தங்களும் இசை கருவிகளுடன் பாரம்பரிய முறையில் பாடப்படும். இதுக்கு தான் அரையர் சேவை அப்படின்னு பேரு. இந்த அரையர் சேவை உற்சவத்தை காண்பதற்கு ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீரங்கத்துல கூடுவாங்க. வைகுண்ட ஏகாதசி விழாவின் ராப்பத்து நிறைவு நாள்ல தான் நம்பெருமாளுக்கு தீர்த்தவாரி உற்சவம் நடத்தப்படும். நம்பெருமாள் சொல்லப்படுறவர் உற்சவமூர்த்தி. இதற்கு அடுத்த வைகுண்ட ஏகாதசி விழாவின் நிறைவு நாள்ல நம்மாழ்வார் மோட்ச வைபவம் நடைபெறும். இதோட வைகுண்ட ஏகாதசி விழா நிறைவு பெறும். விழாவின் நிறைவு நாளன்று நடத்தப்படும் நம்மாழ்வார் மோட்ச வைபவம் ரொம்ப விசேஷமானது. இது காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கும். நமக்கே பெருமாள் மோட்சம் தந்தாரோ அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். திருவாய்மொழியின் கடைசி பதியத்துல நம்மாழ்வார் மோட்சத்திற்கு செல்லும் வழியையும் அங்கே தனக்கு கிடைத்த வரவேற்பையும் பற்றி நம்மாழ்வார் பாடியிருப்பார். இந்த உற்சவத்தை நம்மாழ்வார் மோட்ச உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மாழ்வார் மோட்ச உற்சவம் நடைபெறும் நாள்ல வழக்கம் போல பெருமாள் சன்னதியிலிருந்து புறப்பட்டு சந்திர புஷ்கரணியில் தீர்த்தம் சாதிப்பார். தீர்த்தவாரி முடிந்த பிறகு திருமாமணி மண்டபத்திற்கு போவார். அங்கு அவருக்கு சிறப்பு திருமஞ்சனங்கள் நடத்தப்படும். இந்த நாள்ல பெருமாளுக்கு 12,000 திருப்பணியாரங்கள் நைவேத்தியமாக வழங்கப்படுமாம். முக்தி அடைபவரின் வேடத்துல நம்மாழ்வார் இருப்பார். கிரீடம் உள்ளிட்ட ஆபரணங்கள், பட்டு பீதாம்பரம் ஏதும் இல்லாம வெள்ளை நிற ஆடை உடுத்தி 12 திருநாமம் அணிந்து துளசி மாலையும் தரித்து சேவை சாதிப்பார். 2 அர்ச்சகர்கள் தங்களின் உடலை போர்வையால் போர்த்தி கொண்டு ஆழ்வாரை கைகளில் தாங்கி சத்திர சாமரங்கள் பிடிக்கப்படும். மோட்சத்திற்கு செல்லும் வழியை விவரிக்கும் சூழ் விசும்பு என்ற 9ஆம் திருவாய்மொழி பாடப்படும். அந்த சமயத்துல நம்மாழ்வாரின் திருமேனி எடுத்துச் சென்று பெருமாளின் திருவடிகளில் வைப்பாங்க. அப்போது திருவாய்மொழியின் கடைசி பதிகமான முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்ற பதிகம் பாடப்படும். இந்த பதிகம் பாடப்படும் போது நம்மாழ்வாரின் திருமேனியின் மீது துளசிய வச்சிட்டே இருப்பாங்க. பதிகம் பாடி முடிக்கும் போது ஆழ்வாரை முழுவதுமாக துளசியால் மூடி விட்டுருவாங்க. இந்த பதிகம் பாடி முடித்தவுடன் பெருமாள் ஆழ்வாருக்கு தம்முடைய கஸ்தூரி திருமண் காப்பையும் மாலையும் அருளுவார். அதற்கு பிறகு எங்களுக்கு ஆழ்வாரை கொடுத்தருள வேண்டும் என்று அடியார்கள் பெருமாளிடம் பிரார்த்தனை செய்வாங்க. அப்போது மூடியிருந்த துளசியை நீக்கிவிட்டு மீண்டும் ஆழ்வாரை யதாஸ்தானம் செய்ய கைகளில் தாங்கிக் கொள்வாங்க. மதுரகவிகளின் கண்ணினும் சிறுதாம்பு என்கிற பாசுரம் பாடப்படும். பெருமாள் திருமாமணி மண்டபத்துல இருந்து சந்நிதிக்கு புறப்படும் போது மார்கழி பணிக்காக போர்வை போர்த்தி கொண்டு விளாமிச்சை வேர் சப்பரத்துல எழுந்தருவாராம். அப்போது பெருமாளின் ஒய்யார நடைக்கேற்ப மல்லாரி ராகம் வாசிக்கப்படும். பலவிதமான இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டு கடைசியாக வீணை வாசிக்கப்படும்.
இந்த வாத்திய இசையை கேட்டபடி நாடி கேட்டான் வாசல் இருந்தபடியே சந்நிதி வரை செல்வார் நம் பெருமாள். பெருமாள் சந்நிதி சேர்ந்தவுடன் நம்மாழ்வார் மோட்ச உற்சவம் நிறைவடையும். இதோட வைகுண்ட ஏகாதசி விழாவும் நிறைவு பெறும். இந்த மாதிரி சீரும் சிறப்புமா ஒவ்வொரு வருடமும் வைகுண்ட ஏகாதசி விழா நிறைவு பெறுது ஸ்ரீரங்கத்தில். இந்த உற்சவம் நிறைய பக்தர்களால் ரொம்ப பக்தி பரவசத்தோட கொண்டாடப்படுது. இந்த பக்தி பரவசம் உங்களுக்குள்ளும் வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். வணக்கம். வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதே.